ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர், ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணர், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ரஷ்யா உக்ரைன் போரும் இன்றைக்கும் செய்தித்தாள் எடுத்தால் ஏதாவது ஒரு குண்டு வெடிப்பு, உக்ரைன் ரஷ்யா சண்டையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஈரான் போர் ஏதோ கொஞ்சம் நிப்பாட்டினாங்க, பாகிஸ்தானில் வச்சு மத்தியஸ்தம் பேசினாங்க, கொஞ்ச நாளைக்கு போர் நிறுத்தம்னு பேசினாங்க. யார் தரப்பில் ஒத்து வரல என்னன்னு தெரியல. கேட்டால் அமெரிக்கா இழந்துருச்சு, இழக்க தயாராக இல்லை, ஆனால் இஸ்ரேல் விட மாட்டேங்குதுனாங்க. ஈரானும் ஒன்றும் பின்வாங்குற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வதேச அளவில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது அந்த ஹார்மோஸ் இதுதான். அங்கே உள்ள வணிக கப்பல் மேலே குண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா திருப்பி குண்டு போட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அப்படி ஈரான் செய்யாது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இது இஸ்ரேலோட விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் உண்டு. வணிக கப்பல் மீதெல்லாம் அவங்க வைக்கல அப்படின்னு. ஆனால் அமெரிக்கா ஏதோ ஒரு காரணத்தை வச்சு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்களும் ஜோர்டான் மேலெல்லாம் குண்டு போட்டுட்டாங்க. சிம்பிளான ஒரு புரிதலை நீங்க பாருங்களேன். அது பெர்சியன் வளைகுடா. பெர்சியன் வளைகுடால அவனுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவனுடைய கடற்பகுதி, அதில் இருக்க ஹார்மோஸ் நீரிணை அங்கே தான் இருக்குது. அதில் உள்ள வர்றதுக்கும் வெளியில் போகிறதுக்குமான கட்டணத்தை அவன் வசூலிக்கலாம். அவனுக்கு உரிமை இருக்குது, தார்மீக உரிமை இருக்குது. சட்டப்படி லீகலி எஸ் காட் த ரைட். நீ வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன அமெரிக்கா இவன் வசூல் பண்றதுக்கு முற்பட்டான். இதே ட்ரம்ப் அதே நான் வசூல் பண்ணுவேன் தன்னுடைய அத்தாரிட்டியை காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணான். உடனே அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலன்னு உடனே வித்ட்ரா பண்ணிட்டாரு. அவரு பண்ணிட்டு நான் மீட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கொண்டு போடுறாரு. இது என்ன அப்படின்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள். மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், அந்த வளைகுடாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு அன்பினிஷ்டு எஜெண்டா இருக்குது. அவங்களுடைய இலக்கை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது. அது முடியலை. அது என்னன்னா ஈரானை அடிமைப்படுத்துவது, ஈரானை முழுக்க தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர்றது. இப்போ எப்படி அப்படின்னம்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா எப்படி வெனிசுலா வந்துட்டு கேப்சர் பண்ணி பிரசிடெண்ட்டை தூக்குனாங்களோ, அடுத்தபடி அவர் என்ன சொல்கிறாரு, கொலம்பியா, அப்புறம் கியூபான்றாரு. என்னன்னா அது என்னுடைய புடக்கடை, நான் எல்லாமே என்னுடைய அதிகாரத்தை. அதே மாதிரி இங்கே இஸ்ரேலுக்கு சாதகமாக இந்த வளைகுடா நாடுகளை அடிமைப்படுத்தி தன்னுடைய கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எண்ணெய் வர்த்தகத்தை முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுன்றது அமெரிக்காவுடைய. உலகத்திலேயே 4வது பெரிய அளவுக்கு எண்ணெய் ரிசர்வும் எரிவளி ரிசர்வும் இருக்கக்கூடிய நாடு ஈரான். அது ஒரு பெரிய விவசாய நாடும் கூட. மற்ற எந்த வளைகுடா நாடுகளையும் விட இது ஒரு விவசாய நாடு. பாலைவன பகுதி இல்லையா? பாலைவனம்லாம் இல்லை, அது விவசாயம்லாம் நல்லா நடக்குது. கல்ஃப்ல இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இடம். அதில் இவனுக்கு எண்ணெய் உற்பத்தியும் உண்டு, கச்சா அதுவும் உண்டு, துறைமுகங்கள் உண்டு, எல்லாமே பாத்தீங்கன்னா பாரம்பரிய பண்பாட்டு தொடர்ச்சி. பெர்சியா அப்படியாப்பட்ட ஒரு நாடு அது. அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அவன் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். இவன் வந்துட்டு சாங்ஷன் மேல சாங்ஷன் போட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அவனை முடக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் ஃபைனலா அவனுக்கு அதாவது மிலிட்டரி கேப்பபிலிட்டி அப்படின்றது தான், ராணுவ திறன் இருக்கு இல்லையா, திருப்பி அடிக்கக்கூடிய ராணுவ திறன், அது முடக்கணும் தான். எடுத்த உடனே என்ன பண்ணா, அந்த பிரசிடென்ட் மேலேயே தூக்கி போட்டான், அவர் தலைவர் மேலேயே தூக்கி போட்டான். அயோத்தலா அலி கொமேனி மேலே வந்துட்டு அந்த குடும்பம் இருக்கக்கூடிய இடத்த குறிப்பாத்து குண்டு வீசிட்டான் 22ஆம் தேதி பிப்ரவரி போர் தொடங்கினோடனே. ஆனால் அவன் எதிர்பார்த்தா பாராது என்னன்னா, அமெரிக்கா அவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டான், அவனுடைய தலைமைகளை வந்துட்டு டீசென்ட்ரலைஸ் பண்ணிவிட்டான். எங்கே பார்த்தாலும் வந்துட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய லீடர்ஷிப் வந்துட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய தலைமைகள், இராணுவம் எல்லாமே வந்துட்டு அவங்களே வந்துட்டு முடிவெடுத்து எதிர்த்தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ட்டு. இது ஈராக்ல நடந்ததுக்கு நேர் ஆப்போசிட். ஈராக்ல வந்துட்டு நீங்க பாக்தாதை கைப்பற்றின உடனே எல்லாமே சதிஞ்சு போச்சு. இங்கே அதெல்லாம் பண்ண முடியல. டெஹ்ரான் மேல குண்டு வீசுறதுனால ஒன்னும் ஆயிடும். ஆனா ஈராக்கை ஈஸியா கேப்சர் பண்ணிட்டாங்க அமெரிக்கா. அவங்க நாடு அவங்க கைப்பாவையா மாத்திட்டான். ஆனா ஈரான்ல மட்டும் முடியல. ஏன்னா அதுதான் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டான். எங்களுடைய 20 வருஷ பாடம் அது அப்படின்னு சொல்றான் ஈரான். அப்படிதான் பண்ணி நாங்க என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே வந்துட்டு தரையில சன்னிசியா சண்டையை யூஸ் பண்ணிக்கிட்டான். ஆமா, சன்னிசியா அப்படின்றது வந்துட்டு அவனுடைய பொதுவாகவே அவங்களுடைய இது ஒரு டிஃப்ரெண்டா தாங்க இருக்கும். சியா அப்படின்றது என்னது, ஏன் ஒரு ரிலீஜியன் ஒருத்தருக்கு தேவைப்படுது, அது அவனுடைய ஒரு சாலிடாரிட்டி, அவனுடைய ஒரு ஒற்றுமை, ஒரு பலம். இப்போ அவன் இஸ்ரேலை வந்துட்டு தகர்க்கிறதுக்கான பெரிய அடிப்படையாக இருக்கிறது ஹெஸ்போல்லா தான். ஹெஸ்போல்லா எங்கேருந்து இயங்குறான், லெபனான்லேருந்து இயங்குறான். அவன் யாரு, அவனு இவனை இணைக்கிறது என்னது, ஷியா. சரி, அவன் வந்துட்டு சன்னி முஸ்லீம் தானே. யாரு, ஹமாஸ் இவன் சப்போர்ட் பண்றானே. எப்படி அவன் பாலஸ்தீன விஷயத்துல ஹமாஸ் ஹிஸ்புல்லா சேர்ந்துக்கிறாங்க. இப்போ தெரியுதா? இப்போ இதுதான் வந்துட்டுன்னா பெரிய வளைகுடா நாடுகளுக்கே ஒரு பெரிய அரசியல் தலைவரியை கொடுக்குறான் ஈரான். அதனால ஈரானை ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்றது தான் வந்துட்டு இவங்களுடைய பெரிய பிளானே, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும். ஆனால் அவங்களுடைய எதிர்பாராத விதமாக
பலத்த பதிலடி கொடுத்துட்டாங்க, கடுமையான பதிலடி கொடுத்துட்டான். ஸோ இப்போவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, அந்த கல்ஃபினுடைய எண்ணெய் வர்த்தகம் ஃபுல்லாக அது ஒன்று செங்கடல் வழியாக வெளியேறணும், இல்லை இந்தாண்ட தான் வெளியேறணும், ஹார்மோஸ் வழியாக வெளியேறணும். அது முடியாத பண்ணிட்டான் அப்படின்னோம்னா கடைசி வரைக்கும் அவங்களுடைய வர்த்தகம் உற்பத்தி எல்லாமே அடிபட்டோம். அது மட்டும் இல்லாத அவன் இன்னொன்று பண்ணிட்டான், நீ என்னை அடிச்ச அப்படின்னோம்னா நான் உன் தளங்களை அடிப்பேன். அது குவைத்தில் இருக்குது, ஜார்டனில் இருக்குது, எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய தளங்கள் எல்லாம் கத்தார், நான் கத்தாரில் அடிப்பேன், எல்லாத்தையுமே நான் அடிப்பேன் அப்படின்ட்டான். அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஸோ இப்போ 11வது நாள் அவன் குண்டு வீசுறான் அமெரிக்கா. இவன் வந்துட்டு பதில் தாக்குதல் எல்லாம் வந்துட்டு அமெரிக்கா தூரத்தில் இருக்கட்டும், எங்கன்னா இருக்கட்டும், ஆனால் இந்த மாதிரி தளங்களில் இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்க நிலையிலும் பஹ்ரைன்ல சைரன் ஒலிக்குது, பதறான். அவன் பதறான். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட இவங்கெல்லாம் கூட்டாளியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு பாதுகாப்பு தான். ஆனால் அமெரிக்காவோட கூட்டாளியாக இருக்கிறதுனாலே இவங்க வந்துட்டு இப்போ ஈரானுடைய எதிர்ப்பை வந்துட்டு சமாளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. தொடர்ந்து குண்டு வீசிட்டு இருக்கிறான். பெரிய அளவுக்கு எண்ணெய் வர்த்தகம் உற்பத்தி எல்லாம் பாதிக்கப்படுது. அப்போது இதுதான் வந்துட்டு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலி ஆகிப்போச்சு. போதா குறைக்கு எந்த நேட்டோ கண்ட்ரிஸும் வரமாட்டேன்ட்டான். இல்லை இடையில கொஞ்சம் லிங்க் ஆனாங்க நேட்டோ படைகள் அமெரிக்கா. இல்லை வரவே மாட்டேன்ட்டான். இடையில கொஞ்சம் போயிட்டாங்க, ஈராக்ல இருந்துலாம் போயிட்டான் அவன். ஆமாம், அதாவது அவன் ஏன் வந்துட்டு இங்கிலாந்துலாம் முடியாது அப்படின்னா, அந்த நாட்டு மக்கள் வந்துட்டு எதிர்க்கிறாங்க. பாலஸ்தீனத்தினுடைய உரிமைக்கு எதிரானவன் இஸ்ரேல். அந்த இஸ்ரேலுக்கு நீ ஏன் ஆதரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்குள்ளே அந்த கேள்வி எழுது, கூக்குரல் எழுது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் வந்துட்டு இவன் தொடர்ந்து இவனை அடிக்க போகும்போது அமெரிக்காக்குள்ளே இருந்த கேள்வி என்னன்னா, அவன் எப்படி நம்மளுக்கு அச்சுறுத்தல் ஆவான்? ஈரான் அவ்வளவு தொழில் இருக்கிறவன் எப்படி நம்மளுக்கு த்ரெட் ஆகும்? இல்லை அவங்ககிட்ட இருக்கிற அணு ஆயுதத்தை தயாரிச்சிட்டானா அப்படி ஆடு இப்படி ஆடுன்னு பரட்டுறாரு இவர். இது அணு ஆயுதம் இருக்கிறது ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னோம்னா இஸ்ரேல் கிட்டே தானே இருக்குது. அப்போ உன்னுடைய ஆர்குமெண்ட் அங்க வந்துட்டு சேரலையே. வடகொரியாட்ட இதெல்லாம் பேச முடியாதுல்ல, வடகொரியா கிட்ட பேச முடியாது. அவன் உடனே பெருசத்துக்கு அடிச்சு விட்டுருவான், அதாவது பம்பா போய்டும். ரெண்டாவது இந்த போர்ல முதற்கட்ட போர், இது ரெண்டாவது கட்டம். இது அந்த முதல் கட்ட போர்ல நடந்தது என்ன அப்படின்னோம்னா, எப்படி ரஷ்யா வந்துட்டு உக்ரைனுக்குள்ள இழுத்து அவனை காலி பண்ணிட்டு இருக்கிறானோ நேட்டோ அலிஸும் அமெரிக்காவும், அதே மாதிரி அமெரிக்கா இந்த போர் உள்ள இழுத்து விட்டு இவனை பலவீனப்படுத்துறது முயற்சியில் வந்துட்டு சீனாவும் ரஷ்யாவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஸோ இவனை இப்போ ஒரு புதிய அலைன்ஸ் உருவாகி போச்சு. ஈரான், சீனா, வடகொரியா, ரஷ்யா. இப்போ வடகொரியாவும் சேர்ந்துருச்சு. ஆமாம், வடகொரியா சேர்ந்துறான். வடகொரியாவுடைய மிசைல் தான் அவன் எடுத்தாந்துட்டு இம்ப்ரோவைஸ் பண்ணி பயன்படுத்துகிறான். ஈரான் பயன்படுத்தக்கூடிய மிசைல் எல்லாமே வடகொரியாவுடைய அந்த மாடல் தான் எல்லாமே. அதை இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கிறான். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னோம்னா, அமெரிக்காவுடைய எஜெண்டா என்னது? ஈரானை ஒழிப்பது. அதுக்கு தான் போனார் ட்ரம்ப் வந்துட்டு சீனாவுக்கு போய் பேசினார். ஒத்துக்க மாட்டேன்ட்டான். ஏன்னா அவன் என்னோட சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிட்டான். ஒரே வார்த்தை, எனக்கான எரிசக்தி துணை வந்துட்டு ஈரான் தான், நீ அவனை அழிக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டான். இது அமெரிக்கா சற்றும் எதிர்பாராது. அதை தொங்கன மூஞ்சோட வெளியேறினார் இவர் ட்ரம்ப். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒன்று எப்படியாச்சும் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு வெளியேறான்னு பார்த்தாரு. இன்னைக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸேத் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய அதாவது டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவன் சொல்கிறான், இது வரைக்கும் நடந்த போரில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்பு $3750 கோடி, 37.5 பில்லியன் டாலர். ஸோ அவனுக்கு இது ஒரு பெரிய ஹெவி. அவனுடைய எக்ஸ்சேக்கருக்கு ஒரு பெரிய எவ்வளோதான் வந்துட்டு நோட் அடிப்பான், அவன் டாலர் அடிப்பான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்குது. இதில் வந்துட்டு இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வருது. அமெரிக்கா அடிக்க அவன் என்ன பண்ணுறான், ரஷ்யாவும் சரி, சீனாவும் சரி, இவனும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்துட்டு உள்ளே நெருங்குவானுங்க. நெருங்கி என்னைக்காச்சும் ஒரு சீனா அவனுடைய கப்பல் மேலே குண்டை போட்டானா அவன் உள்ளே இறங்கிடுவான். வடகொரியாவுடைய ஏதாவது ஒன்று பண்ணிட்டானா அவனு உள்ளே இறங்கிடுவான். அப்போ இதுதான் அமெரிக்காவுக்கான அச்சுறுத்தல். இப்படிப்பட்ட நிலையில வந்துட்டு இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. இல்லை இப்படி ஒரு அச்சுறுத்தல், பொருளாதார இழப்பு, இதையெல்லாம் தாண்டி ஈரானோட தொடர்ந்து போராட இஸ்ரேலோட அழுத்தம் தான். அமெரிக்க பொருளாதாரத்தினுடைய பேக் போன் அப்படின்னா பெட்ரோ டாலர். ஒட்டுமொத்த கச்சா, எண்ணெய், எரிவளி இதெல்லாம் வந்துட்டு டாலர்ல தான் வந்துட்டு அந்த வர்த்தகமே நடக்கணும்னு நம்ம போட்டு வச்சிருக்காங்க. அதை உடைக்கணுன்றதுக்காக தான் முதல்ல முயற்சி எடுத்தவர் வந்துட்டு ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன், அவரை காலி பண்ணிட்டான். அடுத்தபடியாக முயற்சித்தவர் தான் வந்துட்டு கர்னல் கடாஃபி, லிபியா, அவரை காலி பண்ணிட்டாங்க. இதே மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் வந்துட்டு அலி கொமேனி வெளியிட்டாரு. அதனால தான் அவர் மேலேயும் போட்டான். ஆனால் ரஷ்யா இந்தியாவோட சேர்த்து ஒன்று பிரிக்ஸ்ன்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா, அதனுடைய நோக்கமே இந்த டாலர் வர்த்தகத்தை அடிக்கிறது தான்.
அதில் இந்தியா மட்டும் என்ன சொல்லிட்டான், அமெரிக்கா மிரட்டினதுக்கு விட்டு இல்லை உன் டாலருடைய வர்த்தகத்துக்கு எதிராக நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆனா பிரிக்ஸ்ல இந்தியாவும் இருக்கு. ஆமாம், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, அப்புறம் சைனா, ரஷ்யா, சவுத் அமெரிக்கா, அது எல்லாத்தையும் ஈரான் சேர்ந்துட்டான் அந்த பிளாக்ல. ஸோ அந்த பிளாக் பிளஸ் இன்னும் 2-3 நாடு சேர்ந்துச்சே. ஆமாம், அப்புறம் சேர்ந்துருக்கான். அதான் அது பலப்பட்டுக்கிட்டே வர ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும், இப்போ வந்துட்டு அரபு நாடுகளே என்ன பண்ணிட்டான், எண்ணெய் வளமிக்க அரபு நாடுகள் என்ன சொல்கிறான், வர்த்தகத்தை வந்துட்டு அந்தந்த நாடுகளுடைய பணத்திலையும் நம்ம பண்ணுவோம். அவனுக்கு தேவை என்ன, அது நடக்கணும். வெறும் எண்ணெய் மட்டுமே நான் வச்சுக்கிட்டு ஐசோலேட் ஆகக்கூடாது. அமெரிக்காவோட ஐசோலேட் ஆகிட்டாங்க அப்படின்னோம்னா அவனுக்கு ஒரு டெக்னாலஜிக்கலாக ஒரு த்ரெட் இருக்குது அவங்களுக்கு. என்ன அப்படின்னோம்னா, இந்த வாகனத்தை இயக்கக்கூடிய ஒரு எரிபொருளாக இருந்த நிலை மாறி அது எலக்ட்ரிக்கலுக்கு போயிடுச்சு. வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எலக்ட்ரிக்கல் கார்ஸ், எலக்ட்ரிக்கல் எல்லாத்தையும் போயிட்டாங்க. அதில் ட்ரக்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அதனால் எண்ணெய் வர்த்தகம் அப்படின்றது இப்போ தான் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் $90 எட்டி இருக்குது. இப்போ அந்த மறுபடியும் அமெரிக்காவோட இந்த 10-11 நாடு குண்டு வீச்சினால அது ஏற்பட்டிருக்குது. ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட $70 வந்துருச்சு. இப்போ இந்த சில நாட்களில் $20 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய ஒரு சுமையை ஏற்றம் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பெரிய லெவலில் நமக்கும் பொருளாதார நிச்சயமாக நம்மளுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும். கூடிய விரைவில் நம்மளுடைய விலைகள்லாம் இங்கே பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் பெரிய ஆபத்து வரப்போகுது. இருக்கும். பார்ப்போம். இது இந்த புவிசார் அரசியலில் ஏதோ 2 நாடுகள் சண்டைன்னு நம்ம எந்த நாடுமே இருந்துட முடியாது. அது இந்தியாங்கிறதுலாம் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய சந்தை, ஏற்றுமதியிலையும் இறக்குமதியிலையும். அப்புறம் மனித சந்தையும் அதிகமாக இருக்கிற. அதனால இந்த விஷயம் வந்து அதிகமாக கண்டிப்பா ரொம்ப வளரும் நாடுகளை கூட அப்புறம் போகும், நமக்கு இந்தியாவுக்குலாம் உடனே வந்துடும். அதனால அவ்வளோ பெரிய பாதிப்பை சந்திக்க முடியுமா, இது எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகளுடைய ஆசைக்கு நம்ம ஏது மரியாதை ஏதோ நாட்டில் இருக்கிற குழந்தையும் சிறுவர்களும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்கணுங்கிறது பொறுமையாக தான் பார்க்கணும். நன்றி.